வெப்பத்தினால் வரும் தாக்கத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிவுரை தான் இது. முக்கியமாக வந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். இதில் வந்து நம்ம உடுத்துகிற உடையிலேருந்து ஆரம்பிக்கணும். உடை வந்து நம்ம வந்து காட்டன், பருத்தி ஆடை, லூஸாக இருக்கிற ஆடைகளை அணிவது. அதுக்கப்புறம் அந்த வெப்பம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து, அதாவது ஒரு பகல் 10 மணி 11 மணிலேருந்து ஒரு 3-4 மணி வரைக்கும் வந்து வெயில் உச்சம் வெயில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெயிலில் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்காமல் பார்த்துக்கிறது. எப்போவுமே நம்ம வந்து கையில் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணீரோ இல்லை பருகக்கூடிய நம்ம ஜூஸ் அது மாதிரி எதையாவது வந்து கையில் வச்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து வெயிலில் போகும்போது சோர்வாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து முதல் அறிகுறி. அந்த சோர்வு தான் நமக்கு முதல் அறிகுறி. அப்போவே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாய் வழியாக கொடுக்கக்கூடிய நீராகாரம் தான். நமக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியத்திலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூழ், அப்புறம் நம்ம பதநீர், அப்புறம் நம்மளோட நுங்கு, இளநீர் இதெல்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்க ஆரம்பித்தாலே போகிறோம். நீர்மோர் ரொம்ப நல்லது. தண்ணீருக்கு பதிலாக நீர்மோரில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம கையில் வச்சுட்டு இருந்தோம்னா அதுவே வந்து நமக்கு அந்த ரீஹைட்ரேஷனை கொடுக்கும். ரொம்ப சிவியராக வந்து நம்ம டீஹைட்ரேஷன் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சோர்வாகி அவங்களால எழுந்துக்க முடியாத நிலமையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஓஆர்எஸ் கொடுக்கலாம். ஓஆர்எஸ் வந்து ஒரு மருந்து. அது வந்து ப்ரிவென்ஷனுக்கு யாரும் எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் இந்த மாதிரி வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஓஆர்எஸ் தான் வந்து நமக்கு மருந்து. அதுக்கான ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா மருந்துகள் எதுவுமே கிடையாது. நமக்கு அதோட ட்ரீட்மெண்ட்டே வந்து வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம நார்மலாக குளிர்விக்கிறோமோ அதுதான் அதோட ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த குளிர்விக்கும் இதை வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம அந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ ஒருத்தவங்க மயக்கம் போட்டு நடு ரோட்டில் விழுறாங்கன்னா அவங்கள நம்ம அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறத விட அவங்க உடம்பை தொட்டு பார்த்தாக்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது, ஃபீவர் இருக்க மாதிரி இருக்குது, உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் அவங்களுக்கு மேலே வந்து பக்கத்துலேருந்து தண்ணி ஏதாவது கிடைக்கும் இல்லையா, பக்கெட்டில் சும்மா தண்ணி இருக்கும், தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க மேலே ஊற்றலாம். ஃபஸ்ட்டு திங் அதான் நம்ம பண்ணணும். குளிர்விக்கிற நடவடிக்கையை ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஐஸ் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா ஐஸ் அந்த தண்ணியில் கலந்து ஃபஸ்ட்டு அவங்க மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் குளிர்விக்க ஆரம்பித்து அதுக்குள்ளே நம்ம வந்து 108 நம்ம கூட்டிகிட்டு வர முடியும். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக வந்து அவங்கள வந்து அங்கேயே வச்சுட்டு அந்த குளிர்விக்கிறத ஆரம்பிக்காமல் நம்ம வந்து இங்கே கூட்டிகிட்டு வர்றதில் பெரிய யூஸ்ஃபுல் பலன் வந்து நமக்கு இருக்காது. முதல்ல குளிர்விக்கிற நடவடிக்கை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ இங்கே வந்தாலும் பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். இங்கே நமக்கு வந்து ஸ்பெஷல் வார்டு இருக்குது. முதல்ல வந்த உடனே வந்து பேஷண்ட் வந்து நமக்கு எமர்ஜென்சி வார்டில் தான் அட்மிஷன் ஆவாங்க. அங்கே வந்து முதல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த குளிர்விக்கிறத வந்து ஆரம்பித்து அந்த அரை மணி நேரத்தில் நம்ம வந்து நார்மல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேஷண்ட்டை வந்து இங்கே வந்து ஸ்பெஷல் வார்டுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இங்கே வந்து பேஷண்ட்டுக்கு அத்தனை ட்ரீட்மெண்ட்டும் கூட கிடைக்கும். ஸ்பெஷலிஸ்டோட ஒப்பீனியன் எல்லாமே நடக்கும். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ 106 டிகிரிக்கு மேலே வந்து ஒருத்தரோட டெம்பரேச்சர் போயிடுச்சு அப்படின்னா அவங்கள நம்ம குளிர்விச்சாலும் அவங்களோட உயிரை வந்து திருப்பி நம்ம காப்பாற்றி கொண்டு வர்றது ஒரு பெரிய சிரமமான வேலை. அதோட மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஒரு 50% 60% வந்து மார்ட்டாலிட்டி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாற்றுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை வந்து தவிர்த்து அதுலேருந்து நம்மளை தற்காத்து கொள்வது தான் ரொம்ப முக்கியமான வேலைங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி நம்ம அணிகிற உடையிலேருந்து, நம்ம உட்கொள்கிற உணவுலேருந்து, நம்ம வந்து எப்படி நம்ம வந்து வெயிலேருந்து நம்மளை காத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அப்படி அவசியமாக போகணும் வெயிலில் அப்படின்னா கொடையை எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி ரொம்ப நேரம் அவங்க இருக்காத மாதிரி பார்த்துக்கணும். ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன, அது எப்படி வரும், அதுக்குரிய அறிகுறிகள் என்னவாக இருக்கும்? ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது வந்து நம்ம வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டெம்பரேச்சர் நமக்கு ஜாஸ்தி ஆகுதுன்னா நம்ம உடம்பு வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து நார்மலாக கொண்டு வர்றதுக்கு பார்க்கும். 35.6லேருந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணணும். 98.4 சொல்லுவோம் ஃபாரன்ஹீட்டில், 36.5 சொல்லுவோம் செல்சியஸில். ஸோ இப்போது நமக்கு வந்து நம்ம 100 டிகிரி செல்சியஸ் அப்படி தான் நம்ம வந்து பேசுகிறது. நம்ம ஃபாரன்ஹீட் வந்து யூஸ்வலாக வந்து பேச மாட்டோம். ஸோ 40 டிகிரி அப்படிங்கன்னு வரும்போது அது வந்து 100க்கு மேலே போகும். சரிங்களா? ஸோ 100க்கு மேலே போகுது டெம்பரேச்சர்னாலே வந்து ஜாஸ்தியான டெம்பரேச்சர்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம உடல் அந்த டெம்பரேச்சரை வந்து 98க்கு கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருந்தால் தான்
நம்மளோட டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து நார்மல் பண்ணிக்க முடியும். சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம உடம்புல இருந்து அந்த ஹீட் வந்து பரிமாறாகாது, வெளியில் வந்து போகாது, உள்ளேயே தங்க ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி உள்ளேயே தங்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடலில் இருக்கிற அந்த செல்கள் இல்லையா, செல்கள் உள்ளே இருக்கிற உறுப்புகள் ஆர்கனல் சொல்லுவோம், இந்த மைட்டோகாண்ட்ரியா அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும், கொதிநிலை அடையும். ஸோ இந்த மாதிரி கொதிநிலை அடையும் போது அது வந்து ப்ராப்பராக செயலாகாது. செயல்படாத காரணத்தால் நம்மளோட உடம்புல இருக்கிற கழிவுகளாகட்டும், நம்மளோட உடம்புக்கு வேண்டிய எனர்ஜி ஆகட்டும் உற்பத்தி ஆகாது. ஸோ அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா ஒவ்வொரு உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு கடைசியாக வந்து மரணம் நிகழும். ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரிவென்ஷன் தான். ப்ரிவென்ஷன் நம்ம ஏற்கனவே இப்போ பேசிட்டோம். ஸோ இப்போது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, முதல்ல வந்து சின்ன குழந்தைங்க இப்போ லீவ் விட்டுருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் வந்து வெயிலில் வந்து விளையாடிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி விளையாடுற குழந்தைங்களுக்கு நம்ம கையில் வந்து குடிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த நீர், மோர், இளநீர் அது மாதிரி எதாவது கொடுக்கணும். அவங்க அதை குடிக்கிறாங்களான்றது வந்து கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அன்மானிட்டர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பராமரிக்கப்படாத வகையில் வந்து குழந்தைங்கள வந்து விளையாட விடுறது எப்போவுமே ரிஸ்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க, அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வயதானவர்கள், இவங்கெல்லாம் தான் வந்து ஈஸியாக பாதிப்படைவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்க, கரெக்டாக வந்து ஹைட்ரேஷன் அப்படின்னு கரெக்டாக நீர் சத்து கரெக்டாக எடுத்துக்கிறவங்களுக்கெலாம் வந்து இந்த ரிஸ்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி நம்ம வந்து நம்மளை தான் காப்பாற்றிக்கணும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அதுதான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். என்ன மாதிரி அறிகுறிகள் தெரியுமா? முதல்ல பார்த்திங்கன்னா வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா விளையாடிட்டே இருக்கும், பெரியவங்களும் பார்த்திங்கன்னா விளையாடிட்டே இருப்பாங்க, படுத்துட்டு நல்லா கொஞ்சம் பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சோர்வாயிடுவாங்க, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்து சோர்வு வர்றது, இதுதான் ஃபஸ்ட்டு அறிகுறி. வேறு எந்த காரணமுமே இல்லாமல் வந்து படுத்தே கிடக்கிறது, மயக்கம் வருதுன்னு சொல்கிறது, வாந்தி வர்றது, தலை சுற்றுற மாதிரி இருக்குன்றது, திடீர்னு கீழே விழலாம், சம்டைம்ஸ் ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்குன்ற பட்சத்தில் வலிப்பு கூட வரலாம். ஹீட் ஸ்ட்ரோக்கோட பெரிய உச்சக்கட்ட நிலையில் வலிப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அறிகுறிகள். ஃபஸ்ட்டு அறிகுறி வந்து டயர்ட்னஸ், ஒரு அன்ஈசினஸ், ஒரு டயர்ட்னஸ், ஒரு ஃபாகிங் சொல்லுவாங்க, நம்மளால் வந்து என்ன பேசுகிறோன்னு தெரியாத மாதிரி ஒரு மயக்க நிலையில் இருக்க மாதிரி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் அறிகுறிகள். அவங்க வந்து ஒன்லி நீர் சத்து மட்டும் சரியாக ஃபாலோ பண்ண போதுங்களா? நீர் சத்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், எக்ஸ்போஷரை வந்து அவாய்ட் பண்ணணும், ஹீட் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணணும். இப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நினைப்போம் ஏசி ரூமில் இருந்தாக்கா வந்து நமக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்னு, அப்படி கிடையாது. நம்ம ஏசி ரூமில் இருந்தாலும் டீஹைட்ரேஷன் வரும். ஸோ ஏசி ரூமில் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளை ஹைட்ரேட் பண்ணிக்கணும், அதாவது நீர் சத்து கரெக்டாக எடுத்துக்கணும். இல்லைனாலும் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப சிவியராக வராது, டயர்ட்னஸ்ங்கிற மாதிரி மைல்ட் லெவலில் தான் வரும். இப்போ அரசாங்கம் வந்து எல்லா மருத்துவமனையிலையும் ஓஆர்எஸ் பவுடர் வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படின்னு மெத்தட் கொடுத்துருக்குமா எல்லாருக்கும்? இப்போ ஓஆர்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓஆர்எஸ்லேயே வந்து முக்கியமான ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, வெளியில் கிடைக்கிற ஓஆர்எஸ் பார்த்தீங்கன்னா WHO ரெக்கமெண்டட் அப்படின்னு ஒன்று இருக்கும். WHO ரெக்கமெண்டட் பேக் வந்து 1 லிட்டரில் கலக்கிற மாதிரி பவுடர் வடிவில் இருக்கும். மற்ற நிறைய ஃபார்முலேஷன் வந்து நீர் வடிவிலலாம் இருக்கும், அதனால் நமக்கு யூஸ் கிடையாது. நம்ம WHO ஃபார்முலேஷன் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் ஓஆர்எஸ் 1 லிட்டரில் கலக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் நமக்கு கரெக்டான பலனை தரும். அது இல்லாமல் வந்து நம்ம சும்மா இந்த ஜூஸ் எல்லாம் குடித்தோம் அப்படின்னாக்கா இந்த கண்டிஷனுக்கு வந்து அது பெரிய எஃபெக்ட் வந்து தராது. இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் மெத்தட் எப்படின்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம்னா என்ன மாதிரி மெத்தடு? இதில் வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னாக்கா வந்து நம்ம வந்து கூல் டவுன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து கூல் ஐவி ஃப்ளூயிட்ஸ்ன்னு போடுவோம். நம்ம குளிர வச்ச ஐவி ஃப்ளூயிட்ஸ், யூஸ்வலாக போடுற ஐவி ஃப்ளூயிட்ஸ் வந்து குளிர வச்சு போடுவோம். அடுத்து வந்து ஸ்டமக் வாஷ் கொடுப்போம், பிளாடர் வாஷ் கொடுப்போம், கோர் கூலிங் சொல்லுவோம், ஒரு பாடி பேக் மாதிரி வந்து வச்சு அதில் படுக்க வச்சு அதில் ஐஸ் ஸ்லட்ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஜூஸ் போட யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்லட்ஜில் வந்து அவங்கள வந்து படுக்க வச்சு உருட்டி அவங்களோட டெம்பரேச்சரை குறைக்க பார்ப்போம். அதில் குறையல அப்படின்னா வந்து டயாலிசிஸ் முறையில் வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து கோர் பாடி டெம்பரேச்சர் சொல்லுவோம், அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த டெம்பரேச்சர் உடம்புல வெப்பம் அதிகமாக இருக்க மட்டும்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். உடம்புல வெப்பம் அதிகம் இருக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல் வந்து வேலை செய்யாமல் போகிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க என்சைம்ஸ், அதெல்லாம் என்சைம்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் வந்து வேலை செய்யும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த என்சைம்ஸ் வந்து செயலிழக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது கொதிக்கிற தண்ணியில் ஒரு முட்டையை உள்ளே போடுறோம்னு வச்சுக்கோங்க, முட்டை வந்து புரோட்டீன், என்ன ஆகும், அது மாறிடும். திரும்பி நம்ம வந்து அதே மாதிரி அந்த முட்டையை வந்து திரும்பி பெற முடியாது. இதே தான் நடக்கும். இப்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க டெம்பரேச்சர்னால் அது சுத்தமாக அழிஞ்சிரும்.
திரும்பி நமக்கு வந்து அது உற்பத்தி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த உடம்பை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம வந்து டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நியூட்ரிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் தாங்கிறதுக்கு அந்த உடம்பு வந்து ஒரு வாரமாவது நம்ம வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய ப்ராசஸ் இது. அதனால் வந்து மார்ட்டாலிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இந்த ஒரு கண்டிஷனில் மட்டும். அதனால தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ட்ரைனிங் ஏதாவது கொடுக்குறீங்களா டாக்டர்? ட்ரைனிங் வந்து நடந்துட்டுருக்கீங்க, ரெகுலராகவே நடந்துட்டுருக்கு. ஒரு 2 வாரம் முன்னாடி கூட ஒரு ட்ரைனிங் நடத்தணும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியிலே வந்து எமர்ஜென்சிலையும் சரி, இங்கே உள்ளே இருக்க வார்ட்லேயும் சரி, ஓஆர்எஸ் டேங்க் வந்து வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ யாராவது வராங்க ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் வந்து கொடுப்போம். ஸோ இது வந்து ரொட்டீனாக நடக்கிறது. ஸ்பெசிஃபிக்காக மருந்து மாத்திரைகள்னு சொன்னாக்கா பெருசாக வந்து எதுவும் கிடையாது. கூலிங் தான் இதோட மெயின் ட்ரீட்மெண்ட்டே. இப்போ ரோட்டில் விடுறவங்களுக்கு யார் வேணாலும் தண்ணியை ஊற்றுனாங்கன்னா அதனால் ஒன்றும் ஆகாது, வேறு மாதிரி எதுவும் சைடு எஃபெக்ட் வரும்? இப்போது இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னாக்கா, தொட்டு பார்த்து ஜுரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபீவர் இருக்குது, ரொம்ப நெருப்பு மாதிரி கொதிக்குதுன்னா ஒரு தண்ணியை ஊற்றுறதுல வந்து பெரிய ஆபத்து எதுவும் வரப்போகிறதில்ல. ஒரு 2 பக்கெட் தண்ணி அவங்க மேலே ஊற்றுறதுல எந்த ஆபத்தும் வரப்போகிறதில்ல. ப்ரொவைடட் அவங்க வந்து வாயிலையோ முழுங்கிடுற மாதிரி, அதாவது வாயில் போய் மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி இருக்கக்கூடாது. தலைக்கு கீழ் பக்கத்தில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறதால எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அதே மாதிரி தலைக்கு முடி இருக்கு இல்லையா, முடியை நினைக்கலாம், இந்த இடம் வரைக்கும் கவர் பண்ணலாம். இப்போ அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்க, ஊற்றுற தண்ணியை வந்து ஆஸ்பிரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல மட்டும் தண்ணியை படாமல் ஒரு சின்ன டவல் அது மாதிரி வச்சு மூச்சு விட்டுட்டு இடத்த விட்டுட்டு வாய் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு தலையில் வந்து நீங்கள் வந்து ஈர துணியை வைக்கலாம். அப்படி நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னா டவல் அது மாதிரி ஐஸ் தண்ணியில் போட்டு நினச்சி தலை மேலே வைக்கலாம், உடம்புல அந்த மாதிரி வைக்கலாம், அதுவும் பண்ணலாம். எது நமக்கு கிடைக்குதோ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம அவங்கள கூல் பண்ணணும். ஃபீவராக இருக்கிறது அதிகமாக இருந்தால் ஃபீவராக இருக்குது, ஆமாம், ஹீட் ஸ்ட்ரோக் இதுவும் வந்து ஃபீவர் தான் தெரியுங்களா? ஃபீவர் தான். இது எப்படின்னா வந்து டயக்னோசிஸே பண்ணுறது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லா காரணத்துக்கான ஃபீவரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இட் இஸ் கால்ட் டயக்னோசிஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஜுரம் வர்றதுக்கான எல்லா காரணத்தையும் நாங்கள் வந்து முதல்ல வந்து விளக்கிடுவோம். இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம வந்து குளிர்விக்கும் போது உடனே உடம்பு வந்து குளிர்ந்துடுது அப்படின்னாலே அதுதான் டயக்னோசிஸ். இதுக்குன்னு தனியாக வந்து டெஸ்ட்லாம் பண்ணலாம். பட் அந்த டெஸ்ட்டு பண்ணுறதால பெரிய இது என்ன சொல்கிறது, அதை பண்ணி தான் இதை டயக்னோஸ் பண்ணணும்ல, இது சிம்பிளாக நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து தெர்மோமீட்டர் இருக்கும். டிஜிட்டல் தெர்மோமீட்டர்னு ஒன்று கட்டாயம் வச்சுருப்பாங்க. எஸ்பெஷலி சின்ன சிறார்கள் இருக்க வீட்டில் ஒரு டிஜிட்டல் தெர்மோமீட்டர் கட்டாயமாக இருக்கும். அந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஆக்சிலாவில் வச்சு, ஆக்சில்னா அக்கில் கீழே வச்சு நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ ஒருத்தருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நாக்கடியில் வச்சு பார்க்கலாம். இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆக்சிலாவில் வச்சு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து கோர் டெம்பரேச்சர் தான் நம்ம பார்ப்போம். பட் அது வந்து நாங்கள் பார்க்குறது, அதனால் வந்து மற்றவங்க பார்க்கும்போது சில ப்ராப்ளம் வர்றதால அது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஆக்சிலாவில் யாருனாலும் வச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம அதை மாதிரி வச்சு பார்க்கும்போது டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, 101 அப்படிலாம் இருக்குது. மற்றபடி எந்த விதமான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இப்போ சளி இல்லை, இருமல் இல்லை, வாந்தி இல்லை, பேதி இல்லை, யூரின் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, ப்ளஸ் வெளியில் போயிட்டு வந்தாங்க, டயர்டாக இருக்காங்க, 2-3 நாளாக சாப்பிடாமல் இருக்காங்க, ஒரு எக்ஸ்போஷர் டு ஹீட் இருக்குது, ஒரு உஷ்ணமான இடத்துல வந்து ரொம்ப நேரமாக இருந்திருக்காங்க, அந்த வீட்டில் வந்து வென்டிலேஷனே இல்லை, அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸு, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது.